بسم الله الرحمن الرحيم قل إن الموت الذي تفرون منه فإنه ملاقيكم ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قاف القرآن المجيد بل عجب أن جاءهم منذر منهم فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅ தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. கணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை நிலைநாட்ட வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வைத்திருக்கின்றார். எனவே இந்த பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு அடியார்களும் படைத்தவனை அறிந்து படைத்தவனுக்கு பயந்து படைத்தவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி உயர்த்தி நிறுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுக்கு படைத்தவனுடைய அந்த வல்லமை, படைத்தவனுடைய
அந்த நிஅமத் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டி கொண்டே இருக்கின்றான். ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கை. ஒவ்வொரு அடியார்களுக்கும் வாழ்க்கையினுடைய நாள் நிர்ணயம் செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை. எந்நேரத்தில் மரணம் வரும் என்பது உலகத்தில் யாருக்குமே தெரியாது, எந்த வயதில் வரும் என்பதையும் தெரியாது. ஆனால் அல்லாஹு தஆலா உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களுக்கும் மரணம் உண்டு என்பதை திருமறை குர்ஆன் ஆழமாக எடுத்துரைக்கிறது. அவன்தான் நம்மை படைத்தான், நம்முடைய உயிரையும் அவன்தான் கைப்பற்றுவான், மீண்டும் நம்மளை எழுப்புவான் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு நினைவூட்டி காட்டுகின்றது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகிறான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும் சும்ம ரஸகக்கும் சும்ம யுமீதுக்கும் சும்ம யுஹ்யீக்கும் ஹல் மின் ஷுரகாயிக்கும் மை யஃஅலு மின் தாலிக மின் ஷைஇன் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அல்லாஹுல்லதி ஹலகக்கும், அல்லாஹ் தான் உங்களை படைத்தான், சும்ம ரஸகக்கும், அவன்தான் உங்களுக்கு இந்த உலகத்தில் வாழக்கூடிய நசீபை கொடுத்திருக்கிறான், வாழ்க்கையை கொடுத்திருக்கிறான், சும்ம இமீதுக்கும், பிறகு அவன்தான் உங்களை உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவனாக இருக்கிறான், சும்ம யுஹ்யீக்கும், இந்த பூமியில் மரணித்த பிறகு மறுமையில் எழுப்புவான், இம்ம யுஹ்யீக்கும் ஹல் மின் ஷுரகாயிக்கும் மை யஃஅலு மின் தாலிக மின் ஷைஇன் சுப்ஹானஹு வ தஆலா அம்மா யுஷ்ரிகூன். இந்த காரியத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை அல்லாஹ் அல்லாத எவர்களாவது செய்ய இயலுமா என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். என்றால் உலகத்தில் எத்தனையோ கொள்கை கோட்பாடுகள் இருந்தாலும் இதை காரியத்தை படைக்கக்கூடியது, உயிரை எடுக்கக்கூடியது, மீண்டும் மறுமையில் எழுப்பக்கூடிய இந்த காரியத்தை அல்லாஹை தவிர உலகத்தில் யாரும் நிலைநாட்ட முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பெரிய வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். அவன்தான் நம்மை படைத்தான், நமக்கு உயிர் கொடுக்கின்றான், இந்த பூமியில் வாழ வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அப்படிப்பட்ட இறைவனின் பக்கம் நாம் திரும்ப போகின்றோம் என்ற உணர்வோடு இந்த பூமியில் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக நமக்கு நினைவூட்டு காட்டுகிறான். இறைவன் தான் நம்மை படைக்கக்கூடியவன், படைத்திருப்பவன், உணவளிப்பவன். இந்த உலகத்தில் ரிஸ்க் அல்லாஹ் தஆலா தான். ஒரு மனிதனுடைய கால அவகாசம், எவ்வளவு நாள், எவ்வளவு வாழ்க்கை, எவ்வளவு நாள் வாழ முடியும், எவ்வளவு நாள் வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நினைவூட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்கபூத் 29வது சூராவினுடைய 56வது வசனத்திலே ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறான். யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஅத்துன் ஃபஇய்யாய ஃபஅபுதூன் குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். அல்லாஹ் கூப்பிடுறான், யா இபாதியல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட என் அடியார்களே, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்ட என் அடியார்களே, இன்ன அர்தி வாசிஅத்துன், என்னுடைய பூமி, இந்த பூமி இருக்கிறது மிக விசாலமானது, மனிதர்களுக்காக கொடுத்திருக்கிறேன், ரொம்ப விசாலமாக்கி இருக்கிறேன். எங்க வேண்டாலும் மனிதன் வாழலாம், எங்க வேண்டாலும் செல்லலாம், எப்படி வேண்டாலும் இருக்கலாம். இந்த பூமி உங்களுக்கு விசாலமாக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய நிம்மதிக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்காக இறைவன் கொடுத்திருக்கிறான். யா இபாதியல்லதீன ஆமனு இன்ன அர்தி வாசிஅத்துன். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஃபஇய்யாய ஃபஅபுதூன். அல்லாஹ் ஒருவனை மட்டுமே தான், என்னை மட்டுமே தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்து ஈமானை கொடுத்து இந்த பூமியை விசாலமாக்கியதனுடைய நோக்கத்தை கூறுகிறான். நீங்கள் என்னை மட்டும்தான் வணங்க வேண்டும். இந்த வணக்கம் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். எனவே குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் சும்ம இலைனா துர்ஜஊன். இந்த உலகத்தில் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த இறைவன் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்கின்ற மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். அவர்கள் மரணம் அடைந்துதான் ஆவார்கள். இந்த பூமியில் வாழக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும், உயர்ந்தவராக இருந்தாலும், இறைவனுக்கு அஞ்சி நடந்தாலும், இறைவனுக்கு அஞ்சாமல் உலகத்தில் நடந்தாலும், பாவியாக இருந்தாலும், நல்ல அடியார்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மரணம் வந்துவிடும் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அந்த மரணம் வருவது மட்டுமல்ல, உங்களுடைய உயிரை மீண்டும் கைப்பற்றப்பட்டு படைத்த அல்லாஹ்விடமே கொண்டு செல்லப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு மரணத்தை பார்த்து மனிதன் பயப்பட வேண்டும். மரணத்தை பார்த்து மனிதன் இறைவனின் பக்கம் திரும்ப வேண்டும், இறை கட்டளையின் பக்கம் திரும்ப வேண்டும்.
இறை நினைவோடு வாழ வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு நினைவூட்டுகின்றான். மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு அருள்கொடை பூமி விசாலமாக ஆக்கப்பட்டதின் நோக்கம் நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அந்த வணக்கத்திற்கு பிறகு, அந்த வாழ்க்கைக்கு பிறகு, அந்த நாட்களுக்கு பிறகு உங்களுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு விடும். அந்த உயிர் மீண்டும் படைத்தவனிடம் யார் உங்களுக்கு கொடுத்தாவோ, யாரிடமிருந்து உயிர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அவனிடமே மீண்டு கொண்டு செல்லப்பட்டுவிடும். எனவே அந்த மரண படுக்கையை நீங்கள் அடைவதற்கு முன்னால் உலகத்தில் காணுகின்ற உங்களோடு வாழ்ந்தவர், உங்களோடு நெருக்கமாக இருந்த மனைவி, உங்களோடு பாசமாக இருந்த பிள்ளை உங்களை விட்டு பிரிவதை நீங்கள் கண் முன்னால் பார்த்து கொண்டு இருந்தும் நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறாமல், அல்லாஹ்வுடைய கடமைகளை நினைக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே, மிகப்பெரிய பாவமான ஒரு காரியம். உங்கள் கண் முன்னால் உங்களை விட்டு ஒரு மனைவி பிரிகிறார், ஒரு மனைவியை விட்டு ஒரு கணவன் பிரிகிறார், ஒரு பிள்ளையை விட்டு தாயும் தந்தையும் பிரிகின்றார். உலகம் முழுவதும் அடுக்கடுக்காக, வீடு வீடாக, குடும்பம் குடும்பமாக, ஊர் ஊராக, நாடு நாடாக இந்த மரண ஓலம் அன்றாடம் இறைவன் நடத்தி கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் இறைவன் கொடுப்பதினுடைய நோக்கம் மனிதன் இந்த மரண பிடி, நான் நேற்று என் மனைவி என்றால் நாளை கணவனாகிய நான் எனக்கு இருக்கிறது, இன்று என் பிள்ளையாய் இருந்தால் நாளை என்னுடைய மரணம் இருக்கிறது என்று மனிதன் பயந்து அல்லாஹ்வுடைய கடமையை நோக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய கட்டளையை நோக்க வேண்டும். நமக்கு இதற்காக வேண்டி தயாரிக்க வேண்டியது என்ன, இதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மிகப்பெரிய நீண்ட வாழ்க்கையை நோக்கி நாம பயணம் செல்கிறோம். எனவேதான் அல்லாஹ் தஆலா அடுத்து சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத் வ இன்னமா துவஃபூன உஜூரக்கும் இலா யௌமில் கியாமா ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னah ஃபகத் ஃபாஸ் வ மல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், நிச்சயமாக ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியது, மரணத்தை அடைந்து தீர வேண்டும். இந்த மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கை நல்ல அடியாராக இருந்தோமா, நன்மையை செய்தோமா, தீமையை செய்தோமா, நன்மை செய்திருந்தால் நன்மைக்கான கூலி என்னமா துவஃபூன உஜூரக்கும் யௌமல் கியாமத்தி, அல்லாஹ் மறுமை நாளிலே மனிதன் நன்மையை செய்திருந்தால், இறைவனை வணங்கியிருந்தால், இறைவனுக்கு கட்டுப்பட்டிருந்தால், குர்ஆனை ஓதியிருந்தால், மார்க்க அடிப்படையில் வாழ்ந்திருந்தால் முழுமையான கூலி அவனுக்கு நற்கூலியை வழங்கப்படும். தே நேரத்தில் மனிதன் இந்த உலகத்திலே தொழுகை விட்டவனாக, குர்ஆன் ஓதுவதை விட்டவனாக, அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்தவனாக வாழ்க்கையை உலகமே என் வாழ்க்கை என்று உலகத்தை நோக்கி பயணித்து தன் நேரங்களை கழித்தவனுடைய பாவ சுமையை சுமந்தவனுக்கு இன்னமா துவஃபூன உஜூரக்கும், மறுமை நாளில் அவன் செய்த அத்தனை குற்றங்களுக்கும் ஒன்று விடாமல் அவனுக்கு முழுமையான தண்டனை கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நார் வ உத்கிலல் ஜன்னஹ் ஃபகத் ஃபாஸ். எவர் ஒருவர் மறுமை நாள் இம்மையில் நன்மையை செய்து இறையச்சத்தோடு வாழ்ந்து நாளை மறுமையில் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு நரகத்திற்கு செல்லப்படாமல் நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் எவர் நுழைவிக்கப்பட்டு விட்டாரோ ஃபகத் ஃபாஸ், அதுதான் மகத்தான வெற்றி அடைந்தவர். உலகத்தில் நமக்கு கிடைக்கிற செல்வாக்கு பெரிய வெற்றி அல்ல, நமக்கு கிடைக்கின்ற பதவி பெரிய வெற்றி அல்ல, நம்முடைய உலகத்தினுடைய எல்லாம் நினைத்த இன்பங்கள் எல்லாம் கிடைக்கிறது, அது வெற்றி அல்ல. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் நாளை மறுமையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைய வைக்கப்படுகிறாரோ அதுதான் மகத்தான வெற்றியை அடைந்தவர். உமல் ஹயாத்தத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சொற்ப கால வாழ்க்கை தான். எனவே நிலையான அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய மக்களாக தம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாக நம்மை இறை கடமையின் பக்கமும் உலகத்தில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு மரணமும், நம்முடைய வீட்டில் நடக்கின்ற மரணமும், நம்மை விட்டு நம்முடைய சகோதரர் பிரிகின்ற அந்த பிரிவை பார்த்து அடுத்த பிரிவு எனக்குத்தான்,
என்று பயந்து இறை கடமையின் பக்கம் நீங்கள் திருப்பப்பட வேண்டும் என்பதற்குத்தான் மரணம் ஒரு நசீஹத்தாக, ஒரு உபதேசமாக, மரணம் என்பது ஒரு படிப்பினையாக, மரணம் என்பது ஒரு எச்சரிக்கையாக மனிதனுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டே இருக்கின்றான். மனிதன் இப்படியெல்லாம் பார்த்து ஒரு இறை நம்பிக்கையாளன் படிப்பினை பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் வேறொரு படிப்பினை அவனுக்கு கிடையாது. படிப்பினை பெறுவதற்கு அவன் உயர்ந்து நிற்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய வாழ்க்கையின் உயிர் நாடியே தன்னை விட்டு பிரிகிறதே என்று நினைத்த அந்த படைப்பினையை பார்த்து மனிதன் படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், அதற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டு காட்டுகின்றார். ஏனென்றால் எவ்வளவு பெரிய உயர்வான வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ்ந்தாலும் மரணம் உங்களை விடாது என்று அல்லாஹ் தஆலா அடித்து சொல்கிறான். சூரத்துல் ஜும்ஆ 62வது சூராவின் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகீகும் ثم تردون إلى عالم الغيب والشهادة فينبئكم بما كنتم تعملون. குர்ஆன் எப்படி பேசுகிறது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. குர்ஆனை படிக்கும் பொழுது அந்த மரணத்தினுடைய பிடி நம்மை தாக்குகிறது. அன்பார்ந்தவர்களே, நாம் படிப்பது இல்லை. அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான். குல் நபியே, இந்த மக்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதீன தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை பயந்து நீங்கள் நோய்வாய்ப்பட்ட உடனேயே ஓடி ஓடி அலைந்து கொண்டிருக்கிறீர்களோ, எப்படியாவது காப்பாற்றப்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அந்த மரணம் அல்லாஹ் விதித்து விட்டால், மரணத்தை நிர்ணயித்து விட்டால் அந்த மரணம் உங்களை பிடித்தே தீரும். அல்லாஹ் உங்களை சந்தித்தே தீருவான். அந்த வானவர் உங்களுடைய உயிரை கைப்பற்றியே ஆகுவார் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களை அந்த பிடி பிடிக்கப்படும். மறைவானவதை வெளிப்படையானவதை எல்லா விஷயங்களையும் அறியக்கூடிய அல்லாஹ்வாகிய அவனின் பக்கம் உங்களுடைய உயிரை கைப்பற்றப்பட்டு மீண்டும் படைத்த அல்லாஹ்விடத்தில் கொண்டு செல்லப்பட்டு அல்லாஹ் சொல்றான், இந்த உலகத்தில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள், எப்படி நடந்தீர்கள், எப்படி பேசினீர்கள், இபாதத்தில் இருந்தீர்களா, தொழுதீர்களா, நோன்பு நோற்றீர்களா, குர்ஆனை ஓதினீர்களா, ஒவ்வொன்றும் உங்களுக்கு எடுத்து கூறப்படும், எடுத்து காட்டப்படும். நீங்கள் எத்தனை பொய் இந்த உலகத்திலே பேசினீர்கள், எத்தனை செய்திகளை அவதூறுகளாக பேசினீர்கள், எத்தனை செய்திகளை நீங்கள் யாரிடத்தில் வீண் சண்டைக்கு சென்றீர்கள், யாரை பற்றி நீங்கள் அவதூறு கூறினீர்கள், யாருடைய உரிமையை பறித்தீர்கள், யாருடைய சொத்தை அடித்துக் கொண்டீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்து உங்கள் முன்னால் பட்டியலை போடுவார் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு மரணத்தை கண்டு பயந்து கொள்ளுங்கள். பீடி உலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்து நீங்கள் படைத்தவனை நெருங்காமல் இருக்கிறீர்களே, படைத்தவனுடைய அழைப்பை உதாசீனப்படுத்துகிறீர்களே, அல்லாஹ் நாளை பட்டியல் போட்டு உங்கள் முன்னால் எடுத்துரைப்பார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நிச்சயமாக நடைபெறக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்துரைக்கின்றான். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த மரணத்தை பார்த்து நம்மை நாம் திருத்திக் கொண்டோமா? இந்நாள் வரை போய் பேசினோம், மரணம் என்னுடைய சகோதரரை தாக்கிவிட்டது, மரணம் என் மனைவியை பிடித்து விட்டது, இந்நாள் வரையிலே தொடாமல் இருந்தேனே, இன்றிலிருந்து சுபஹுடைய ஜமாத்தை நான் தொழுவேன், என் மனைவி என்னை விட்டு பிரிந்தார், என் கணவன் என்னை விட்டு பிரிந்தார், என்னுடைய சகோதரன் என்னை விட்டு பிரிந்தார் என்ற தாக்கம் ஏற்படுத்துகிறதுக்குத்தான் அல்லாஹ் மரணத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் இப்படிப்பட்ட மரணத்தை கண் முன்னால் கண்டும் தன்னை மாற்றிக்கொள்ளாத நிலை இருந்தால் வறுமையில் யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். நீங்கள் எவ்வளவு செல்வம் பெற்றவர்களாக இருந்தாலும் மரணத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா இன்னும் இதை குறித்து அழகாக சொல்லி காட்டுகிறான். சூரத்து நிசா 4வது சூராவினுடைய 78வது வசனத்திலே சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்கும்
யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. நீங்கள் எங்க இருந்தாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும். நீங்க எவ்வளவு பெரிய பாதுகாப்பான இடத்துல இருங்க, எவ்வளவு உயர்வான செல்வம் பெற்று மருத்துவத்தை பெற்றுக்கொண்டு பல டாக்டர்களை நீங்கள் அருகாமையில் அமர்த்தி கொண்டு நீங்கள் இருந்தாலும் சரிதான், அல்லாஹ் வக்தை நிர்ணயம் செய்து விட்டால், ஒரு மனிதனுடைய மரண நேரத்தை அல்லாஹ் முடிவெடுத்து விட்டால், நீங்கள் எப்படிப்பட்ட பாதுகாப்புக்குள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், வலவ் குன்து ஃபீ புரூஜின் முஷய்யதா, மிகப்பெரிய கோட்டைக்குள் இருந்தாலும் அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த உயிரை, உன் உயிரை மரணத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா எடுத்து விடுவான் என்று ரப்புல் ஆலமீன் நமக்கு மரணத்தினுடைய அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே நினைவூட்டுகின்றான். காரணம், அல்லாஹ் தஆலா இந்த மரணத்தை மனிதர்களுக்கு முன்னால் காட்டுவதின் நோக்கம், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும், மனிதன் படைத்தவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு பயப்பட வேண்டும், நீதியாக நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அன்றாட வாழ்க்கையிலே ஓத வேண்டும், இறை கடமைகளை நிலைநாட்டுவதில் உறுதியாக இருக்க வேண்டும். இறைவன் விரும்புவது இதை மட்டும் தான் விரும்புகின்றான். இறை பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். அதனால் தான் உங்களுடைய மரணத்தை அன்றாட வாழ்க்கையில் கண் முன்னால் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று திருமறை குர்ஆன் நமக்கு அழகாக எடுத்துரைக்கிறது. அந்த மரணத்தினுடைய பிடி, அந்த மரணத்தினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கியாமா 75வது சூராவினுடைய 26வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கல்லா கல்லா இதா பலகத்தித் தரா வகீல மன் ரா வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்திஸ் சாக் பிஸ்ஸாக் இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக். கல்லா இதா பலகத்தித் தரா, ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுவது, அவனுடைய உயிர் தொண்டை குழியை அடையும் பொழுது, ஒரு மனிதனுடைய உயிர் தொண்டை குழியை நிச்சயம் அடையும் என்று அல்லாஹ் சொல்கிறான். தொண்டை குழியை அடையும் என்ற பொழுது, ஒரு உணவு அதிகமாக வாய்க்குள் செல்லும் பொழுது நம்மளால் முழுங்க முடியவில்லை என்றால் எப்படி தவிக்கிறோம், எப்படி கொதிக்கிறோம், எவ்வளவு கஷ்டம் என்பது நம்மளால் புரிய முடிகிறது. ஆனால் நம்முடைய உயிரை வானவர் கைப்பற்றப்படும் பொழுது, அத்தா இதா பலகத்தித் தரா, நம்முடைய உயிரை தொண்டை குழியை அடையும் பொழுது வகீலம் என்றால் சொல்லப்படுகிறது, காப்பாற்றுபவர் யாராவது இருக்கிறார்களா, ஓதி பார்ப்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா, இதிலிருந்து விடைபடுவதற்கும் நிலைப்பாட்டுவதற்கும் யாராவது இருக்கிறார்களா? இது கதையல்ல, குர்ஆன் பேசுகிறது, அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனை சூரத்துல் கியாமா எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், வகீலா கல்லா இதா பலகத்தித் தரா வகீல மன் ரா. எல்லோரும் ஆசைப்படுவோம், அந்த நேரத்தில் எப்படியாவது யாராவது காப்பாற்றுவார்களா, ஓதி பார்ப்பவர்கள் உண்டா, இதிலிருந்து காப்பாற்றுவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கதறும் பொழுது, வதன்ன அன்னஹுல் ஃபிராக், அந்த உயிரை தொண்டக்குழிய அடைந்தவன் புரிந்து கொள்வான். என்ன புரிந்து கொள்வான்? வதன்ன அன்னஹுல் ஃபிராக், நிச்சயம் நான் என் மனைவியை விட்டு போறேன், என் கணவனை விட்டு போறேன். மனைவி நினைப்பா, என் கணவனை விட்டு நான் போகிறேன், என் பிள்ளையை விட்டு போகிறேன், என் தாயை விட்டு போகிறேன், நான் உளுந்து உளுந்து சம்பாதித்து என் சொத்தை விட்டு நான் போக போகிறேன், என்னோடு உறவாடிய சகோதரர்களை விட்டு நான் போக போகிறேன், என்னுடைய முடிவு செல்வதுதான், இதை தவிர வேறு ஒன்றுமில்லை. யார் நினைப்பா? அந்த மையத்து நினைக்கும். யாருடைய உயிர் தொண்டை குழிய அடைந்ததோ, யாருடைய உயிரை கைப்பற்றுகின்றது மலக்குல் மௌத், அந்த தொண்டை குழிக்குள் உயிரை எடுக்கிறாரோ அந்த மையத்து நினைக்கும். அந்த மனிதன் நினைப்பான், வதன்ன அன்னஹுல் ஃபிராக், எனக்கு பிரிவுதான், இதை விட்டுதான் செல்ல வேண்டும். வல்தஃபத்திஸ் வதன்ன அன்னஹுல் ஃபிராக் வல்தஃபத்திஸ் சாக் பிஸ்ஸாக், கெண்டைக்காலோடு மின்னிக் கொள்ளும், நடக்க முடியாது. ஒரு கெண்டைக்காலில் வேதனை வரும்பொழுது மனிதன் எப்படி துடித்து போவான் என்பதை யோசித்து பாருங்கள். அந்த கெண்டைக்காலோடு மிதிக்கும் பொழுது இலா ரப்பிக யௌமஇதினில் மஸாக், இந்த நிலையில்தான் என் ரப்பின் பக்கம் இழுத்து செல்லப்பட இருக்கின்றேன் என்பதை அந்த மனிதன் உணர்ந்து கொள்வான். இந்த படிப்பினை எல்லாம் மனிதன் கண் முன்னால் பார்த்தும் படிப்பினை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தன் வீட்டில் நடக்கிறது, தன் குடும்பத்தில் நடக்கிறது, தன் அண்டை வீட்டாளத்திலே நடக்கிறது, தன் சகோதரர்களுடைய பக்கத்து வீட்டிலே நடக்கிறது. இப்படியெல்லாம் மரணத்தினுடைய தொடர் நடந்து கொண்டே இருந்தும் இதனுடைய நிலைப்பாடுகள் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. இப்படியெல்லாம் வேதனை ஏற்படும் மனிதன் பிறண்டு போவான். எனவே நீ இறைவனுடைய கடமையின் பக்கம் திரும்பிப்பார், உனக்கு கொடுக்கப்பட்ட குர்ஆனை படித்துப்பார், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இறைவனத்தின் பக்கம் சிந்தித்துப்பார், உன்னுடைய வாழ்க்கையின் சுபவுடைய தொழுகைக்கு மஸ்ஜிதை நோக்கி பயணித்துப்பார். இல்லை என்றால் நீ கதற வேண்டியதுதான். கீலமன்றா குர்ஆன் பேசுகிறது.
வருகிறது, என்னை காப்பாற்றுவர் உண்டா, என்னை காப்பாற்றுவர் உண்டா? மனிதன் உணர்வான், அந்த ரப்பின் பக்கம் என்னை இழுத்துச் செல்வதுதான் என்னுடைய பாதை என்பதை அவன் புரிந்து கொள்வான் என்று குர்ஆன் அடித்து நம்முடைய நிலைப்பாடுகளை எடுத்துரைக்கிறது. மேலும் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய மரணத்தை புரிந்து கொள்வதற்காக மனிதன் மரணத்தை பார்த்து படைத்தவனின் பக்கம் திரும்ப வேண்டும், பள்ளிவாசல்களோடு தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். சூரத்துல் வாக்கியா 56வது சூராவினுடைய 83வது வசனத்திலே சொல்றான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வ அன்தும் ஹீனஇதின் தன்துரூன் வ நஹ்னு அக்ரபு இலைஹி மின்கும் வலக்கின் லா துப்சிரூன். ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், யாருடைய உயிர் தொண்டைக்குழி அடைந்து விட்டதோ அவர்கள் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம், மரண நேரத்தில் உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த மலக்குல் மௌத் வந்து நம்முடைய தொண்டைக்குழியை உயிர் எடுக்கப்படும் பொழுது அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. மனைவி பார்க்கிறார், கணவன் பார்க்கிறார், பிள்ளை பார்க்கிறார், ஊரார் பார்க்கிறார், உலக மக்கள் பார்க்கிறார், சிறுவர் பார்க்கிறார், பெரியவர் பார்க்கிறார், ஆண்கள் பார்க்கிறார், பெண்கள் பார்க்கிறார். அன்தும் ஹீனஇதின் தன்துரூன், நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். ஆனால் தடுத்து நிறுத்த முடியாது, அதை தடை விதிக்க முடியாது, அதற்கு பாதுகாப்பு அளிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களை விட நாங்கள் மிக நெருக்கமாக இருக்கிறோம், அவர்களோடு நெருக்கமாக இருக்கிறோம். மலக்கு இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய வானவர் எங்கே இருக்கிறார், அல்லாஹ் அவர் சொல்லி காட்டுகிறார், ஆனால் உங்களுடைய பார்வைக்கு அது தெரியாது. உங்களுடைய பார்வைக்கு தெரிவது உற்றார் உட்கார்ந்து இருக்கிறார், உறவினர் உட்கார்ந்து இருக்கிறார் என்பது மட்டும்தான் உங்களால் உணர முடியுமே தவிர அந்த மையத்திற்கு ஏற்படுகிற வேதனை, அந்த மையத்திற்கு ஏற்படுகிற கஷ்டம், இதையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே புரிவதற்கு தான் உன் சகோதரனுடைய உயிரை எடுக்கிறோம். உன் சகோதரனுடைய உயிர் மரணம் போகின்றது. வயதில் முந்தியவராயிருப்பார், ஆனால் மரணம் சீக்கிரம் வந்துகிறது. மரண வயதில் குறைவாக இருப்பார், மிக சீக்கிரத்தில் மரணம் வந்து விடுகிறது. 10 வயதில் மரணம், 8 வயதில் மரணம், பிறந்த உடனே மரணம். இது எல்லாம் மனிதர்களுக்கு அல்லாஹ் காட்டுவதின் நோக்கம் என்ன? மனிதன் படைத்தவரின் பக்கம் திரும்ப வேண்டும், அவனுடைய கடமையை நோக்கி திரும்ப வேண்டும். இந்த சமுதாயத்திற்காக உலகத்தினுடைய மக்கள் நேர்வழி பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனின் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் உலகத்தினுடைய பிரிவு யாரையும் விடாது. அல்லாஹ்விற்கு நெருக்கமான பாசம் நிறைந்த நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே இந்த மரணம் பிடி, மரண வேதனை விட்டு வைக்கவில்லை, மரணத்திலிருந்து காப்பாற்றப்படவில்லை. அவர்களையும் அல்லாஹ் தஆலா எடுத்துக்கொண்டார். ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வஜாஅனி ஜிப்ரீல் என்னிடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்துட்டு சொன்னாங்க, ஐஷ் மா ஷிஅத ஃபஇன்னக மய்யித். அல்லாஹ் ஜிப்ரீல் சொல்றாங்க, முஹம்மது அவர்களே, நீங்க எப்படி வேண்டாலும் வாழுங்க, எப்படி வேலை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியெல்லாம் வாழுங்க, ஆனால் எப்படி வாழ்ந்தாலும் சரிதான். அதற்கு அடுத்தது என்ன? ஃபஇன்னக மய்யித்துன், நீங்கள் மௌத்தா போயிடுவீங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாலும் நீங்கள் மரணத்தை விடுவீர்கள். குர்ஆன் சொன்ன அதே வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்க சொல்றாங்க. அல்லாஹ் நபியை பார்த்தாங்க, அதான் சொன்னா, இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்துன், அவர்களும் நீங்களும் மரணிக்கக்கூடியவர்கள், உலகத்தார் எல்லாரும் மரணிக்கக்கூடியவர்கள் என்ற இறைவசனத்திற்கு ஒற்றவாறு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து சொன்னார்கள், யா முஹம்மது அவர்களே, நீங்கள் எப்படி வேண்டாலும் வாழுங்கள், ஆனால் நீங்கள் உங்களுடைய பிரிவு இருக்கிறது, உங்களுக்கு மலக்குல் மௌத் வருவார் என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா முஹம்மத் அஹபிப் மா ஷிஅத ஃபஇன்னக முஃபாரிகத்துன், நீங்கள் யாரை வேண்டாலும் நேசியுங்கள், யாரோட வேண்டாலும் நேசத்தை வைத்துக் கொள்ளுங்கள், பாசத்தை வாரி கொடுங்கள், ஆனால் ஃபஇன்னக முஃபாரிகுன், அந்த பாசத்தை விட்டு நீங்கள் பிரிந்துதான் ஆக வேண்டும். பிரிவு என்பது உங்களுக்கு நிர்ணயம். யாரை பார்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர். இந்த மார்க்க பணியை ஒட்டுமொத்தமும் உலகத்திற்கு தெளிவுபடுத்திய ஒரு நபிக்கு, நபியை நோக்கி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு அடியாரும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் யாரை வேண்டாலும் நேசிங்கள், உங்களுடைய நேசம் சரியாக இருக்கலாம், ஆனால் அந்த நேசம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் ஆக வேண்டும் என்று நபியை நோக்கி சொன்னார்கள். அடுத்து சொன்னார், யா முஹம்மத் வஅமல் மா ஷித்
فإنك مجزي به. உலகத்தில் என்ன செய்யணுமோ செய்யுங்க, எப்படி வேண்டாலும் அமல் செய்யுங்க, எந்த வேலையை வேண்டாலும் செய்யுங்க, ஆனால் நீங்கள் நன்மையை செய்தால் அதற்கான கூலி உண்டு. فإنك مجزي به. பாவத்தை செய்திருந்தாலும் அந்த பாவத்திற்கான தண்டனையும் உங்களுக்கு உண்டு. எதையெல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் செய்தீர்களோ அதற்கு பரிகாரம் கொடுக்கப்படும் என்றார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை நோக்கி. வஅலம், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஷரஃபல் முஃமின் கியாமுஹு பில்லைல். ஒரு மூமினுடைய கண்ணியம், ஒரு மூமினுடைய சிறப்பு என்னவென்றால் அவர் இரவு தொழுகையை தொழுவார். வஅஸ்ஸருஹு, அவருடைய கண்ணியம் என்னவென்று சொன்னால் வஸ்தகனாஹு அலன் நாஸ், மனிதர்களை விட்டு தேவையற்றவராக இவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி அல்லாஹ்வுடைய தூதரால் அல்லாஹ்வுடைய தூதராகிய ஜிப்ரீல் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்னதை, அல்லாஹ்வுடைய ஹதீஸ்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கை நமக்கு பிரிவு மரணம் என்பது உண்டு என்பதை ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலமாக தட்டவற்றமாக தெளிவுபடுத்தி அதை உண்மை காட்டி உலகத்திற்கு காட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த மரணங்களை பார்த்து இந்த மரணத்தோடு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இறை இபாதத்தை பற்றி நோக்கம் வந்ததா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை கட்டுப்பட்டு நடக்கிறோமா, நபியினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா என்று சிந்தித்து நாம் அதை நோக்கி பயணிக்க வேண்டும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அக்ஸிரு ذிக்ர ஹாஸிம லஸ்ஸாத். இச்சைகளை, தீய எண்ணங்களை, ஆசைகளை தகர்த்தெறியக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். மௌத்தை நினைக்க சொல்றாங்க, அதிகமா நினைங்க. பாவத்தை விட்டு விடுவீங்க, அநியாயத்தை விட்டுடுவீங்க, நன்மையின் பக்கம் நோக்கிடுவீங்க, இபாதத்தை நோக்கி வந்துடுவீங்க. பள்ளியினுடைய மகத்துவம் தெரிஞ்சிடும், தொழுகையினுடைய உயர்வு அந்தஸ்தும் உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு நீதி நேர்மையினுடைய மகத்துவம் புரியும். எப்ப இது அதிகமாக மரணத்தை நினை கூர்ந்து கொண்டு இருங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் புது மையவாடி நீங்கள் மன்னரைக்கு செல்லும் பொழுது, அந்த மன்னரைக்கு செல்லும் பொழுது பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஏன் கற்றுக் கொடுத்தார்கள்? அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்ல தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன் வ இன்னா நஸ்அலு லனா லக்கும் வ லனக்குல் ஆஃபியா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பொது மையவாடிகளுக்கு செய்யும் பொழுது மூமினான முஸ்லிமான உங்கள் மீது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். நாங்கள் பிந்தி வரக்கூடியவர்கள் வார்த்தையை பாருங்க, இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நாங்கள் உங்கள் பின்னால் வரக்கூடியவர்கள், நீங்கள் முந்தி இந்த கபரை அடைந்து விட்டீர்கள், பின்னால் நாங்கள் வரக்கூடிய இந்த நினைவோடு நாம சொன்னா மரண பயத்தை விட்டு விலகி இருப்போமா? தொழுகை விட்டு விலகி இருப்போமா? குர்ஆன் ஓதுவத்தை விட்டு விலகி இருப்போமா? தவறான வார்த்தையை பேசுவோமா? தீய வார்த்தையை செல்வோமா? பொய் பேசுவோமா? அன்பார்ந்தவர்களே, இதைதான் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் மன்னரைக்கு போனால் மரணத்தினுடைய பயத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுக்கும் எங்களுக்கும் நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பையும் அபயத்தையும் கேட்கிறோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதனால்தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா சொர்க்கத்தினுடைய சுப செய்தி சொல்லப்பட்ட அந்த சஹாபி மூன்றாவது கலீஃபா மன்னரைக்கு செல்லும் பொழுது அழுவார்கள், கதறுவார்கள். எந்த அளவிற்கு தாடி நனைந்து கண்ணீரிலிருந்து சிடீர்கள் சொட்டிக் கொண்டிருக்கும் பொழுது தோழர்கள் கேட்பார்கள், இந்த அளவிற்கு அழுவதற்கு காரணம் என்ன? சொன்னார்கள், சமியத்து மின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னல் கபர் மின் மன்சில் மனாசிலில் ஆகிரா. கபருடைய வாழ்க்கை இருக்கிற மௌத்தா போன பிறகு ஜனாதா தூக்கிட்டு போய் கபர்ல வைக்கிறாங்க, வெச்ச பிறகு இருக்கின்ற ஆகிரத்தினுடைய முதல் வாழ்க்கையினுடைய வீடு தான் முதல் வீடு. மௌத்துக்கு பிறகு நமக்கு முதல் வீடு என்ன? உலகத்தில் யாருக்கு வீடு வாசல் இல்லைனாலும் பரவாயில்லை, ஆனா மௌத்தா போன நமக்கு ஒரு வீடு அல்லாஹ் நியமனம் செய்து வைத்திருக்கிறான். அந்த வீட்டை அடைந்துதான் ஆக வேண்டும். அதனால தான் வீட்டினுடைய மறுமை வாழ்க்கையினுடைய முதல் வீடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே ஃபஇன்னம் யன்ஜி மின்ஹா, இதில் யார் வெற்றி பெற்றார்களோ ஃபஇன் நஜா மின்ஹு ஃபஅதமா ஐஸரஹு. இந்த மன்னரையில் கேட்கப்படுகின்ற கேள்வி, தொழுகையாளிகளாக, மூமின்களாக, இறை நம்பிக்கையாளர்களாக இறுதி தூதருடைய நபி வழி முறைப்படி விளங்கி புரிந்து வாழ்க்கையை நடத்தி கொண்டு முடித்தார்களே, அவர்களுடைய மன்னரையுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் அதற்கு பின்னால் எல்லாம் வெற்றி கிடைக்கும். ஃபஇன்னம் யன்ஜ, அவர்கள் தொழவில்லை, நோன்பு நோக்கவில்லை, நேர்மையாக நடக்கவில்லை, இறைவதத்தை ஓதவில்லை, தொழுகை உதாசீனப்படுத்தினார் என்றால் அவர்களுடைய நிலை வெற்றி பெறவில்லை என்றால் ஃபமா பஅதஹு அஷத்தஹு, அதற்கு பின்னால் கடுமையான வேதனை உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை கேட்டனா அதனால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உலகத்தின் சுப செய்தி சொல்லப்பட்ட மூன்றாவது கலீஃபா கூடிய மனநிலை, மரண படுக்கை, மன்னரை நேரங்களை பார்த்து அழுது மடிந்திருக்கிறார்கள். இவைகளை எல்லாம் பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். நமக்கு மரணம் உண்டு என்பது குர்ஆன் பேசுகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். எனவே நம்முடைய அந்த மரணத்திற்கு பின்னால் இருக்கிற நீண்ட கால வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு இஸ்லாம் சொல்லுகிற, மார்க்கம்
மார்க்கம் சொல்கிற அடிப்படையில் நாம் இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இறை வேதங்களை ஓத வேண்டும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். சாதாரண விஷயம் இல்ல. கல்வியாளர்கள் குறைந்து கொண்டே இருக்கிறார்கள். கல்வியாளர்கள் எடுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தவர்களே, சரியான மார்க்கத்தை கற்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை உருவாக்குவது உங்கள் மீது கட்டாய கடமை. இன்றைக்கு உலக வாழ்க்கையில் இவ்வளவு மரணங்கள் நடந்தாலும் நம்மிடம் மாற்றம் ஏற்படாததற்கு காரணம் என்ன? நம்முடைய பிள்ளைகளை சரியான கல்வி கொடுக்கப்படவில்லை. உலக கல்வியை நோக்கி பயணித்து இறை குர்ஆன் பேசுகிற கல்வியை விட்டு தூரமாக்கியதனுடைய விளைச்சல் தான் மரணத்தினுடைய பயம், மரணத்தினால் ஏற்படுகின்ற சோதனை, கஷ்டங்கள். இதை புரிந்து கொள்ளாமல் இறை மார்க்கத்தை நோக்கி, இறை கடமையை நோக்கி பயணிக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்ட அந்த மரணத்தை உலகத்திலே காட்டுகிறானோ அந்த மரணத்தை பயந்து நாம் அல்லாஹ் நமக்கு நாளை மரணம் உண்டு, அதற்கான கேள்வி கணக்கு உண்டு. எனவே அதை நோக்கி அதனை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் தூதரும் எதை போதித்தார்களோ அதன் பக்கம் திரும்பி செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கணிதக்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனைகளின் மூலமாகவும் நம்மை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் சுருக்கத்தில் பிரவேசிப்பதற்காக, நம்முடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்காக, இந்த உலகத்தில் எல்லா சுகங்களையும் இறைவன் கொடுத்து விட்டு நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது மௌத்துக்கு பின்னால் உங்களுக்கு அமல் தேவை. மௌத்துக்கு பின்னால் உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக ஆக்குவதற்கு இந்த உலக வாழ்க்கையில் இபாதத்தை செய்து கொள்ளுங்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஷ்ர் சொல்லும்போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதீன் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ் கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்ஸு மா கத்தமத் லிகதீன். மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் தூரமா சொல்ல, மரண நாளைய தினத்திற்கு நீங்கள் என்ன செய்து வைத்திருக்கிறீர்கள்? நம்ம நினைக்கிறோம் மௌத் மரண கியாமத்துல எப்பயாவது வரணும். எப்ப மௌத் நடந்து போச்சோ மறுநாளே நமக்கு கியாமத் ஆரம்பித்து விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்கிறார். அதனால தான் அல்லாஹ் தஆலா நாளைய தினம் மறுமைக்கு மௌத்துக்கு பிறகு உங்களுக்கு என்ன அமல் செய்து இருக்கிறீர்கள் என்று கவனித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். உலகத்தில் எதையோ சிந்திக்கிறீங்க, பலன் தராத சிந்திக்கிறீங்க, அதற்காக நேரங்களை செலவழிக்கிறீர்கள். என்னுடைய மரணத்திற்கு பின்னால் நான் என்ன அமல் செய்திருக்கிறேன், நான் என்ன இபாதத்தின் முழுமையாக இருக்கிறேன், என்னுடைய தொழுகை சரியான முறை நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா, என்னுடைய அவுகாத்துகளை முறையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதா, ஒவ்வொருவரையும் அல்லாஹ் சிந்திக்க சொல்கிறான். ஒவ்வொரு ஆத்மாவும் தனி மனிதரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு நபர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க சிந்தித்து பாருங்கள், என்னுடைய மரண மலக்குல் மௌத் வந்த பிறகு என்னுடைய படுக்கைக்கு சென்று விட்டால் எனக்கு என்ன நிலைமை, எனக்கு என்ன நன்மை இருக்கிறது என்று யோசித்து இறை கடமை பக்கம் திரும்புங்கள் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகிறான். உலகத்தில் எவ்வளவோ இடங்கள் எல்லோருக்கும் இருக்கலாம், சொத்துக்கள் இருக்கலாம், ஆனால் சிறந்த சொத்து எது தெரியுமா? எந்த இடத்தில் இடம் வேண்டும் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மௌதிஉ சௌத்தி அஹதிக்கும் மினல் ஜன்னah கைரும் மினத் துன்யா வ மா ஃபிஹா. சொர்க்கத்தில் ஒரு சாட்டையினுடைய அளவிற்கு யாருக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கிறதோ அதுதான் சிறந்தது. உலகமும் சரி, உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கின்ற அளவு இடம் கிடைப்பதுதான் மிக சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி. இந்த உலகத்தை எவ்வளவு ஏக்கர் இருக்கலாம், எவ்வளவு சொத்து இருக்கலாம், எவ்வளவு சுகம் எல்லாம், பதவி இருக்கலாம், இதுவெல்லாம் சிறந்தது அல்ல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த அளவிற்கு சொர்க்கத்தில் இடம் கிடைப்பதுதான் மிக சிறந்தது. எனவே நாம் அந்த சொர்க்கத்தில் இடம் கிடைப்பதற்கான முயற்சியில ஈடுபட வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய முன்மாதிரி, அதுதான் மகத்தான வெற்றியை தரக்கூடியது, அதுதான் சிறப்பிற்குரியது. உலகத்தில் எவ்வளவு கிடந்தாலும் அது சிறந்தது அல்ல, மறுமையில் கிடப்பதுதான் சிறந்தது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்தினுடைய மகத்துவத்தையும் மரண பிடியினால் ஏற்படக்கூடியதை அணிந்து புரிந்து தன் இபாதத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிற விஷயத்தை விளங்கி அந்த அடிப்படையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ ذில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்-அஸீம் யذ்குருக்கும் வஷ்குருஹு அலா நிஅமிஹி யஸீதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.